5 கடமைகளில் மூன்றாவது கடமையாக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடியதுதான் ஜகாத். வசதி செல்வம் படைத்தவர் ஜகாத்துடைய நிசாபை அடைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஜகாத்தை நிறைவேற்றுவது அவருடைய செல்வத்திற்கு அல்லாஹ் விதித்த கடமையாக இருக்கின்றது. வசதி வாய்ப்பு என்பது அது கண்ணியம். வசதி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது இது கேவலம் என்பது கிடையாது. இந்த உலகம் 4 மனிதர்களுக்குரியது. சாலிஹான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது சிறந்த பணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய தகமைகளை அல்லாஹ் சொல்லுகிற நேரம் இன்னமா மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத வ ஆத ஸகா வ லம் யக்ஷ இல்ல அல்லாஹ். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய தகமைகளில் ஒன்றுதான் வாத ஸகாத். அவர் ஸகாத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அனாதைகளுடைய சொத்துகள் அல்லது அனந்தர சொத்துக்களை எவ்வளவு எல்லாம் உங்களால் அந்த சொத்துக்களை உங்களுடைய வசதி வாய்ப்புகளோடு செல்வத்தோடு சேர்த்துக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்துக் கொள்கின்றீர்கள். சொத்து செல்வங்களை அதிகமாக விரும்புகிறீர்கள். உலகத்துடைய வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பூமி வேகமாக அசைக்கப்பட்டால் அத்தனை வாய்ப்பு வசதிகளும் சொத்து செல்வங்களும் இல்லாமல் போகும். அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பழுக்க காய்ச்சப்படும். நரகத்திலே சூடாக்கப்பட்டு ஒத்தடம் போடப்படும். அவருடைய விழாக்களில் ஒத்தனம் போடப்படும். அவருடைய முதுகுகளில் ஒத்தனம் போடப்படும். வசதி வாய்ப்பு என்பது சொத்து செல்வம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்த அமானிதம். இதை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல பி அர்பஅ. 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய கால் பாதங்களும் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அல்லாஹ் கேட்பான், மின் ஐன இக்தஸபா, இந்த பணம் ஒவ்வொரு ரூபாயும் எங்கு சம்பாதிக்கப்பட்டது? வஃபீமா அன்ஃபகா, எங்கே இதை செலவிட்டாய்? கண்ணியமானவர்களே, ஹலாலில் செலவழித்தார், ஹலாலில் சம்பாதித்தார், இவர் தப்பிக்கொள்வார். ஹலாலில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். ஹராத்தில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். கண்ணியமான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுக்கு நெருக்கமான காலத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். இந்த நாட்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ஷஅபானிலும் ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, உயர்ந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வாழ்வதற்குரிய அவகாசத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் ரஜபையும் ஷாபானையும் அடைகிற நேரம் ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ரமலானை அடைந்து ரமலானுடைய சிறப்புகளை அடைந்த உயர்ந்த கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, ரமலானை நெருங்கி இருக்கிறோம். இந்த ஷாபானுடைய பிறை 3 இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு முன்னர் எங்களை தயாரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சில கடமைகளை விதியாக ஆக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா 5, இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லுவது, வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது, வ ஸௌமி ரமலான், ரமலானுடைய காலத்தை அடைந்தால் ரமலானில் நோன்பு நோற்பது, வ ஹஜ்ஜில் பைத் இன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு உடல் ஆரோக்கியமும் பண வாய்ப்பும் வசதியும் இருக்குமோ அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5ஐயும் எங்களுக்கு விதியாக ஆக்கி இருக்கிறான். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ
வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லுகின்றார். அவர் தொழக்கூடியவராக இருக்கவில்லை. கனிமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஸ்லிமாக ஆகியிருக்கிறார். அவர் தொழவில்லை என்றால் அவர் நரகத்திற்கு சென்று தொழாததற்குரிய தண்டனையை அனுபவித்ததன் பின்னர் தான் சுவர்க்கம் செல்ல நேரிடும். கனிமானவர்களே, ஒரு மனிதர் ஷஹாதத் கலிமாவை சொல்லுகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார், தொழுகையை நிலைநாட்டுகின்றார், ஜகாத்தை கொடுக்கவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சொத்து செல்வத்தை வாய்ப்பு வசதியை பயன்படுத்தி அவருக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, அவரும் நரகில் செல்ல வேண்டும். நரகத்திற்கு சென்று அவர் ஜகாத்தை நிறைவேற்றாதனுடைய தண்டனையை அனுபவித்ததன் பின்னர் தான் அவர் சுவர்க்கம் நுழைய முடியும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் தொழுகிறார், பணம் அல்லாஹ் கொடுத்த செல்வம், ஜகாத்தையும் நிறைவேற்றுகின்றார் என்றாலும் அவர் என்னால் பட்டினியாக இருக்க முடியாது, உண்ணாமல் என்னால் தாகத்தோடு என்னால் வாழ முடியாது என்று அவர் நோன்பு நோட்பதை மறுத்தால், நோன்பு நோட்காமல் விட்டுவிட்டால் கனிமானவர்களே, அவரும் நரகத்திற்கு செல்ல வேண்டும். நோன்பு நோட்காததனுடைய தண்டனையை அனுபவித்ததன் பின்னர் தான் அவர் சுவர்க்கம் செல்ல முடியும். கண்ணியமானவர்களே, இன்னொருத்தர் அவர் ஷஹாதத் கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தொழுகிறார், தஹஜ்ஜத்தும் தொழுகிறார், அதிகமான உபரியான வணக்கங்களில் ஈடுபடுகிறார். அவருக்கு விதியாக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்துடைய கடமை ஜகாத்தையும் நிறைவேற்றுகின்றார், ரமலானுடைய மாதத்தை அடைந்தார், நோன்பும் நோக்கின்றார். என்றாலும் ஹஜ்ஜுக்குரிய பண வசதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் அடைந்து கொண்டவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றிருந்தால் அவரும் நரகத்திற்கு செல்ல வேண்டும். ஹஜ் செய்யாமல் விட்டதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அவர் சுவர்க்கம் செல்ல முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த கடமைகள் இது. இந்த கடமையை அவர் எதுவரை செய்ய வேண்டும்? தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் வருகின்ற வரைக்கும், மரணம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹுவால் விதியாக்கி இருக்கிற இந்த கடமைகளை தன்னுடைய வாழ்க்கை எந்தெந்த கட்டங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அந்தந்த கட்டங்களில் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி 5 கடமைகளில் 3வது கடமையாக, முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடியதுதான் ஜகாத். உடம்பிற்குரிய கடமை தொழுவது. வசதி செல்வம் படைத்தவர் ஜகாத்துடைய நிசாபை அடைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஜகாத்தை நிறைவேற்றுவது அவருடைய செல்வத்திற்கு அல்லாஹ் விதித்த கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கிட்டத்தட்ட 32 இடங்களில் தொழுகையோடு சேர்த்து வஅகீமுஸ் ஸலாத வஆத்து ஸக்கா வர்கஉ மஅர் ராகியின், தொழுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், இன்னும் பணிவோடு அல்லாஹ்வை வணங்குங்கள். இப்படி 32 இடங்களில் அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தை சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய கடமையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, ஜகாத்துடைய நிசாபை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஜகாத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை சோதனையாக தந்திருக்கிறான். வசதி வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு அருள் இருக்கக்கூடிய நியாமத்தாக இருக்கின்றது. என்றாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சோதனை. இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை, இந்த வசதி வாய்ப்பை இவர் எப்படி பயன்படுத்துகின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன் கல்லா بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடுகின்றான். இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கண்ணியப்படுத்துகின்றான். வனஅமஹு, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான்.
இது சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் யோசிக்கிறார், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம், வாய்ப்பு, வசதி, இது என்னை கண்ணியப்படுத்துவதற்காக. ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். வம்மா இதா மப்தலா, அல்லாஹ் மீண்டும் சோதிக்க நாடுகின்றான். ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அவருடைய சொத்து செல்வங்களை, வாய்ப்பு, வசதியை அல்லாஹ் குறைத்து விடுகின்றான். ஃபயகூலு ரப்பி அஹானன், இவர் சொல்லுகின்றார், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், கல்லா, அப்படி அல்ல. வசதி வாய்ப்பு என்பது அது கண்ணியம், வசதி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது இது கேவலம் என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றார், இவர் பாக்கியம் பெற்ற மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹத்திஸுக்கும் ஹதீஸன் ஃபஹ்ஃபது, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றேன், நல்ல முறையில் அதனை நீங்கள் மனப்பாடமிட்டுக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், இன்ன துன்யாலி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் 4 மனிதர்களுக்குரியது. கண்ணியமானவர்களே, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன் வ மாலன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், மார்க்கத்துடைய அறிவையும் கொடுத்திருக்கிறான். அந்த மார்க்கத்துடைய அறிவை பயன்படுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை உரிய முறையில் செலவு செய்கின்றார், அதனுடைய ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார், ஏழை எளியோருக்கு கொடுக்கிறார், தான தர்மம் வழங்குகின்றார், கேட்டு வருபவரை விரட்டாமல் கொடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஃபஹுவ ஃபி அஃவலில் மனாசில், இவர்தான் உலகத்துடைய அந்தஸ்துகளில் எல்லாம் மிக உயர்ந்தவர், மிக சிறந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அதே போன்று சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன், அல்லாஹ் இவருக்கு மார்க்க அறிவை கொடுத்திருக்கிறான், வலம் யர்ஸுகுஹு மாலன், பணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை, இந்த அறிவை பயன்படுத்தி இவர் மார்க்க அறிவும் உயர்ந்த வசதி வாய்ப்பும் கொடுக்கப்பட்ட மனிதர் செய்யக்கூடிய சதகாக்களை, தான தர்மங்களை பார்த்து ஆசை கொள்கின்றால், லவன்னலி மாலன் லஅமில்து பிஅமலி ஃபுலான், இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சொத்து செல்வம் எனக்கும் கொடுக்கப்பட்டால் இவரை போன்று நானும் இப்படியெல்லாம் சதகாக்கள் செய்வேனே, இப்படியெல்லாம் உயர்ந்த இந்த தர்மங்கள், பள்ளி கட்டி கொடுக்கிறார், மதரசாக்கள் கொடுக்கிறார், இன்னொரு தான தர்மங்கள், முக்கியமான உயர்ந்த மார்க்கத்துடைய தேவைகளின் போது செலவழிக்கிறார், இப்படி உயர்ந்த சதகாக்களில் எல்லாம் இவர் ஈடுபடுகிறார். லவன்னலி மாலன் அமில்து பிஅமலி ஃபுலான், எனக்கும் வாய்ப்பு வசதிகள் இருந்தால் இவரை போன்று நானும் செலவழிப்பேனே என்று இந்த மனிதர் ஆசை கொள்கின்றார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஜ்ருஹுமா ஸவா, 2 பேருடைய கூலியும் சமம் என்று சொன்னார்கள். கொடுக்கப்பட்டவர் வசதி வாய்ப்பை பயன்படுத்தி செலவழிக்கிறார், கொடுக்கப்படாதவர் ஆசை கொள்ளுகின்றார், 2 பேரும் கூலியில் சமம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மனிதன், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை மட்டும் கொடுத்திருக்கிறான், வலம் யர்ஸுகுஹு இல்மன், இவருக்கு மார்க்கத்துடைய விளக்கம், அறிவு இவருக்கு கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தி பெரும் பாவங்களில், பெரும் அழிச்சாட்டியங்களில், அனாச்சாரங்களில் ஈடுபடுகின்றார். இவர் சொன்னார்கள், இவர்தான் உலகத்துடைய அந்தஸ்துகளில் ஆக தாழ்ந்த மனிதர், மிக கேவலமானவர். ஆனால் இதைவிட கவலையான விடயம், இன்னொரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தையும் கொடுக்கவில்லை, மார்க்கத்துடைய விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. இந்த மனிதன் பணம் மட்டும் கொடுக்கப்பட்டு இன்னொரு பாவ வழிகளில் ஈடுபடுகின்ற, செலவழிக்கின்ற மனிதனை பார்த்து இவர் ஆசை கொள்ளுகின்றார். லவன்னலி மாலன், எனக்கும் பணம் இருந்தால் இவரை போன்று இப்படியெல்லாம் நானும் ஃபன் பண்ணுவேனே, இப்படியெல்லாம் நானும் பாவமான வழிகளில் செலவழிப்பேனே என்று இவர் ஆசை கொள்ளுகின்றார். கண்ணியமானவர்களே, பணமும் இல்லை, பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பமும் இல்லை என்றாலும் இவருடைய உள்ளத்துடைய ஏக்கம், பணம் இருந்தால் இப்படியெல்லாம் நான் பாவம் செய்வேனே என்று ஆசை கொள்ளுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவிஸ்ருஹுமா ஸவா, 2 பேருடைய பாவமும் சமம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பணம்
அது ஒரு மனிதனை உயர்ந்த அந்தஸ்திற்கு முட்டி செல்லும். அந்த பணத்தை பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்ந்த வழிகளில் அவர் செலவழித்தால் அவர் உயர்ந்த மனிதனாக மாறி போவார். அதே நேரம் அந்த பணத்தை பயன்படுத்தி கண்ணியமானவர்களே அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவழித்தால் உலகத்தில் ஆக கீழ்த்தரமான மனிதனாக மாறி போவார். சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ், சாலிஹான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது சிறந்த பணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பணம், இந்த வசதி வாய்ப்பு இது ஒரு மனிதனை உயர்ந்த சில தரஜாக்களில் இட்டுச் செல்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய தகமைகளை அல்லாஹ் சொல்லுகிற நேரம், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய தகமைகளில் ஒன்றுதான் வாத்தஸ் ஸகாத், அவர் ஸகாத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மஸ்ஜிதுடைய அந்த இமாரத் நிர்வாக பணியை அவருக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த அவர் நலவாக பாவிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வசீலாவாக, ஒரு ஊடகமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட பணத்தை, வாய்ப்பு வசதியை உரிய முறையில் அவர் செலவழிக்கவில்லை என்றிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் முன்பு ஓதிய அந்த வசனங்களிலே சொல்லுகின்றான், பல்லா துக்ரிமுனல் யதீம், நீங்கள் வசதி வாய்ப்புகள் கிடைத்தால், அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்கிவிட்டால் அனாதைகளை கண்ணியப்படுத்த மாட்டீர்கள். வலா தஹால்லூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளியோருக்கு உணவளிப்பதற்கு நீங்கள் தூண்டுவதும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்தி இப்படியான காரியங்கள் ஈடுபட வேண்டும். வலா தஹால்லூன அலா தஆமில் மிஸ்கீன் வ தஅகுலூன அத்-துராஸ அக்லல் லம்மா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அனாதைகளுடைய சொத்துகள் அல்லது அனந்தர சொத்துக்களை எவ்வளவு எல்லாம் உங்களால் அந்த சொத்துக்களை உங்களுடைய வசதி வாய்ப்புகளோடு செல்வத்தோடு சேர்த்துக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்துக் கொள்கின்றீர்கள். வ தஅகுலூன நத்துராஸ அக்லல் லம்மா வ துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. கண்ணியமானவர்களே, சொத்து செல்வங்களை அதிகமாக விரும்புகிறீர்கள். உலகத்துடைய வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. வ துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் சொல்லுகின்றான், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. அப்படி அல்ல, நீங்கள் எண்ணுவதை போன்றல்ல. பூமி வேகமாக அசைக்கப்பட்டு விட்டால் இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. கண்ணியமானவர்களே, பூமி வேகமாக அசைக்கப்பட்டால் அத்தனை வாய்ப்பு வசதிகளும் சொத்து செல்வங்களும் இல்லாமல் போகும். கண்ணியமானவர்களே, அண்மையில் 2-1 மாதங்களுக்கு முன்னர் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய அந்த இலங்கையினுடைய மத்திய நகரத்திலே, மத்திய மாகாணத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக, அல்லாஹு அக்பர், கண்ணியமானவர்களே, வீட்டிற்கு மேல் 60 அடிக்கு மேல் தண்ணீர் போயிருக்கின்றது. வீட்டுடைய கூரை கலண்டு அதனுடைய மேற்புறத்தால் வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சென்றிருக்கின்றது. பல கோடி கணக்கில் மக்களுடைய சொத்துகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த சொத்து செல்வங்கள் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. ஒரு அசைவுதான் பூமி அசைக்கப்பட்டால் அத்தனையும் இல்லாமல் போய்விடும். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வசதிகள் இது இவர் கொடுக்க உரிய முறையில் செலவழிக்கவில்லை என்றிருந்தால் இவருடைய கை சேதத்திற்கு காரணமாகிவிடும். ஒரு மனிதர் தன்னுடைய சக்கராத்துடைய நேரம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே ஒரு அவகாசம் கேட்பார். என்ன அவகாசம் கேட்பார்? ஃபஅஸ்ஸதக். இந்த வார்த்தைக்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? ஃபஅஸ்ஸதக். கண்ணியமானவர்களே, ஃபஅஸ்ஸதக் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், என்னை நீ சிறிது பிற்படுத்துவாயாக. ஃபஅஸ்ஸதக், என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய அஜலை கொஞ்சம் பிற்படுத்தினால் ஃபஅஸ்ஸதக், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் சதக்கா என்று மட்டும் சொல்லிவிட்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஹுவ கலிமத்துன் காயிலுஹா. இவர் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை இது.
இப்படி அவகாசம் கொடுக்கப்பட்டால் இவர் அந்த முறையில் செயல்பட மாட்டார். இடமானவர்களே, உரிய முறையில் ஜக்காத்தை கொடுக்கவில்லை, அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்தி உரிய முறையில் அவர் செலவழிக்கவில்லை என்றால் மௌத்துடைய நேரம் அவர் கவலைப்படுவார். அத்தனையும் விட்டு விட்டு செல்லுகின்றோமே, இதற்குரிய ஜக்காத்துகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லையே, எனக்காக இவையெல்லாம் முட்கூட்டி அனுப்பப்படவில்லையே. ஒமா துகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், எவற்றை நீங்கள் முட்கூட்டி முற்படுத்தி அனுப்பி வைக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வீர்கள். கனிவானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய முயற்சியை சொல்லுகின்றான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلقல் ذكر والانثى இன்ன சஅயக்கும் லஷத்தா. இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக, இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுன் நாஸ் யக்து, ஒவ்வொரு மனிதனும் காலையை அடைகின்றார்கள். ஃபமின்ஹும் பாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுக்திகுஹா அவ் முபிகுஹா, சிலர் காலை பொழுதை அடைந்து அல்லாஹ் கொடுத்த அந்த நாளை பயன்படுத்தி வசதி வாய்ப்பை பயன்படுத்தி தங்களை நரகிலிருந்து விடுதலை செய்து கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்களை நரகத்துக்குரியவர்கள் ஆக்கிக் கொள்கின்றார்கள். கனிமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன சஅயக்கும் லஷத்தா, முயற்சி பலதரப்பட்டது. ஃபஅம்மா மன் அஹ்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்-யுஸ்ரா. அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை, சொத்து செல்வங்களை அல்லாஹ் விரும்பிய உரிய வழியில் செலவழிக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை பயப்படுகிறார். வஸத்தக பில் ஹுஸ்னா, அந்த சொர்க்கத்தை அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட விடயங்களை உண்மைப்படுத்துகிறார். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்-யுஸ்ரா, அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்குரிய வழியை அவருக்கு நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்போம். வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, இன்னொருத்தர் கஞ்சத்தனம், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை, அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை, கனிமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய உரிய முறையில் அவர் செலவழிக்கவில்லை. வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, அல்லாஹ் சொல்லுகின்றார், அவர் கஞ்சத்தனத்தோடு இருந்தார். அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றார், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பை, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்ந்த முறைகளில் செலவழிக்காமல், அந்த சொத்து செல்வங்களுக்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்கள், இது தமக்கு நலவு என்று நீங்கள் யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். கண்ணியமானவர்களே, வானத்துடைய பூமியுடைய ஆட்சியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி ஹுவ கைரல் லஹும், இது உங்களுக்கு நலவென்று நீங்கள் யாரும் எண்ணாதீர்கள். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அல்லாஹ் சொல்லுகின்றான், இது உங்களுக்கு கெடுதி. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், என்ன செய்யப்படும்? சயுதவகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்திலே அது அத்தனையும் நரகத்தில் உருக்கப்பட்டு உங்களுடைய கழுத்துகள் அணிவிக்கப்படும் மாலையாக. கண்ணியமானவர்களே, உலகத்திலே சொத்து செல்வத்தை செலவு செய்தார், அதனுடைய கடமையை நிறைவேற்றவில்லை, உரிய முறையில் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்கவில்லை, இவர் சொத்து செல்வத்தை சேர்த்து விட்டு மரணித்து விட்டார். அல்லாஹு அக்பர். சயுதவகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்திலே இவர் அந்த சொத்து செல்வங்களை மாலையாக அணிவிக்கப்படுவார். புகாரிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய சொத்து செல்வம் அது மொட்டை தலை, வழுக்கல் தலை பாம்பாக மாற்றப்பட்டு அந்த பாம்பு அவரை தீண்டிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் இன்னும் ஒரு எச்சரிக்கின்றான், வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்திற்கு உரிய முறையில் ஜகாத்தை நிறைவேற்றாமல், வல்லதீன யக்னிசூன الذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்துக் கொள்கின்றார்கள். வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நபியே அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், கியாமத்தில் அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பழுக்க
கனிவானவர்களே, ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களுடைய நெத்தியில் ஒத்தனம் போடப்படும், நரகத்திலே சூடாக்கப்பட்டு ஒத்தனம் போடப்படும். ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அவருடைய விலாக்களில் ஒத்தனம் போடப்படும். வ லுஹூருஹும், அவருடைய முதுகுகளில் ஒத்தனம் போடப்படும். ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல், உரிய முறையில் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்கின்றன, சுவைத்து பாருங்கள், இதனுடைய சுவையை சுவைத்து பாருங்கள் என்று நரகத்திலே சூடாக்கப்பட்டு அவை அத்தனையும் அவருக்கு ஒத்தனம் போடப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஅன்னஹு ஹுவ அக்னா வ அக்னா, மனிதனை செல்வந்தனாக ஆக்குவதும் நான் தான், கொடுத்த செல்வத்தை கொண்டு பொருந்திக் கொள்ள செய்வதும் நான் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏன் பைத்தியக்காரர்களை படைத்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் அறிவீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், யா அல்லாஹ், என்ன காரணம்? சொன்னார்கள், லிகை யஅலமல் ஆகில் அன்ன ரிஸ்க லைஸ பிஇக்தியாரி, ஒவ்வொரு புத்திசாலியும் விளங்க வேண்டும், ரிஸ்க் என்பது என்னுடைய முயற்சியை கொண்டு கிடையாது. அதற்காகத்தான் பைத்தியக்காரர்களை உதாரணமாக படைத்து வைத்திருக்கிறேன். சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், அவருடைய காரணங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்பு என்பது, சொத்து செல்வம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அமானிதம். இதை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். கியாமத்திலே நிலம் செப்பு தரையாக மாற்றப்படும். சூரியன் ஒரு சுருமா குச்சியுடைய அளவு 2 இன்ச் அளவு நெருக்கமாக கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல பி அர்பா, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய கால் பாதங்களும் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது. கண்ணியமானவர்களே, அதில் ஒரு கேள்வி, அன் மாலிஹி மின் ஐன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா, மனிதனே, பணத்தை எப்படி சம்பாதித்தாய்? ஒவ்வொரு ரூபாய்க்கும் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, சென்ற வருடத்துடைய உங்களுடைய செலவை கணக்கிட்டு சொல்லுங்கள் என்றால் எத்தனை பேர் இருப்பார்கள் தைரியமாக அந்த செலவுகளை சொல்வதற்கு? சென்ற வருடத்துடைய உங்களுடைய சம்பாத்தியத்தை சொல்லுங்கள் என்றால் யாருக்கு முடியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்பான், மின் ஐன இக்தஸபா, இந்த பணம் ஒவ்வொரு ரூபாயும் எங்கு சம்பாதிக்கப்பட்டது? வஃபீமா அன்ஃபகா, எங்கே நீ செலவிட்டாய்? கண்ணியமானவர்களே, ஹலாலில் செலவழித்தார், ஹலாலில் சம்பாதித்தார், இவர் தப்பிக்கொள்வார். ஹலாலில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். ஹராத்தில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். கண்ணியமானவர்களே, ஹராத்தில் சம்பாதித்தார், ஹலாலில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். யாரெல்லாம் ஹலாலில் சம்பாதித்து உரிய முறையில் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி ஹலாலில் செலவழித்தார்களோ இவர்கள் மட்டும்தான் தப்பிக்கொள்வார்கள். கனிவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம், வசதி வாய்ப்பு, இவையெல்லாம் உரிய முறையில் கணக்கிட்டு அதற்குரிய ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். வியாபாரம் செய்கின்றோம், வியாபாரம் இந்த வருடம், இந்த மாதம், எந்த நாட்களில் ஆரம்பித்தோம், அது அடுத்த வருடம் சந்திர கணக்கின்படி அடுத்த வருடம் அது முடிவடைகின்ற நேரம் அந்த வியாபாரத்துடைய ஸ்டாக்குகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும். வர இருக்கிற கடன்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும். கனிவானவர்களே, எங்களுக்கு எவ்வளவு வர இருக்கின்றது, எவ்வளவு எங்களுடைய ஸ்டாக்கிலே இருக்கிறது, இது அத்தனையும் சுப்ஹானல்லாஹ் அந்த ஜகாத்துடைய உரிய பெருமதியை அடைந்து விட்டால் அவற்றுக்குரிய ஜகாத்தை 40 கொடுக்க வேண்டும். கனிவானவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த கடமை. உலமாக்களிடத்திலே செல்ல வேண்டும், உட்கார வேண்டும். நீங்க சொல்லுங்கள், இந்த பணத்துடைய என்னுடைய வியாபாரத்துடைய ஜகாத் எவ்வளவு, நான் எவ்வளவு இதனுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, என்னிடத்திலே தங்கம் வெள்ளி இருக்கின்றது, அந்த தங்கம் நான் வளமையில் பாவிக்கப்படாத நகையாக இருக்கின்றது, மேலதிகமாக இருக்கின்றது, 11 பவுனை விட அதிகமாக இருக்கின்றது என்றால் கண்ணியமானவர்களே, அதற்குரிய ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டதா என்று கவனிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆடு வளர்க்கிறோம் அல்லது மாடு வளர்க்கின்றோம், இதனுடைய ஜகாத் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு கொடுக்கப்படுகின்றதா? விவசாயம் செய்கின்றோம், அறுவடையுடைய காலம் நெருங்குகின்றது. வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி, அல்லாஹ் சொல்லுகின்றான், அதனுடைய கடமையை அறுவடை செய்கின்ற அந்த நாளிலே நீங்கள் கொடுத்து முடித்து விடுங்கள். கண்ணியமானவர்களே,
ஜகாத்தை கொடுக்கிற நேரம் சந்தோஷத்தோடு மனமகிழ்வோடு அல்லாஹ் என் மீது விதித்த பொருளாதாரத்துடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே என்ற சந்தோஷத்தோடு நிறைவேற்ற வேண்டும். யாரெல்லாம் இந்த வருடம் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறார்களோ எழுதி வையுங்கள். வார வருடத்துடைய ஜகாத்தை கணக்கு பாருங்கள், இருந்ததை விட அல்லாஹ் அதிகமாக்கி இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் உக்ஸிபு அலைஹின்ன, மூன்று விடயங்கள் இருக்கின்றது, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட தேவையில்லை, சொன்னாலே அத்தனையையும் இந்த உம்மத்து நம்பிவிடும். ஏன் சத்தியமிட்டு சொல்கிறார்கள்? சத்தியமிடுகிறார்கள், அதனுடைய மாற்றம் வெளிரங்கத்தில் வேறாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த ரங்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் வேறாக இருக்கிறது. சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, சத்தியமாக சொல்லுகின்றேன், ஜகாத்தால் சதகாவால் யாருடைய பணமும் குறைந்து விட மாட்டாது. ஜகாத்தால் சதகாவால் நான் சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் சொல்லுகின்றார்கள், பணம் ஒரு நாளும் குறைய மாட்டாது. சொன்னார்கள், பல் தஸீது என்றாலும் பணம் அதிகரிக்கும், பணம் அதிகரிக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான், சதகாவை வளர்ப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, உரிய முறையில் ஜகாத்தை கணக்கிட்டவர்கள் யாரும், ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்தவர்கள் யாரும் ஏழையாகவில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் குறைய மாட்டாது, ஒரு நாளும் குறையாது. அது சொத்து செல்வத்தை அதிகரிக்கும். இலகுவான முறையில் வசதி வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட முறை இது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய ஜகாத்துடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கால் கைகளில் எல்லாம் மிதிப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை அதிகப்படுத்தி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, ஆக எனக்கு என்னுடைய பொருளாதாரம் ஜகாத்துடைய நிசாபை அடைந்திருந்தால் அவை உரிய முறையில் கணக்கிட்டு அதனுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அடியார்களே, இது அல்லாஹ் என் மீது விதித்த கடமையாக இருக்கின்றது. இந்த கடமையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற மனமகிழ்வோடு ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நிஸ்ஃபு ஷாபானில் எடுத்து காண்பிக்கப்படும். ஒரு வருடத்துடைய அமல் அப்படி எடுத்து காண்பிக்கப்படுகின்ற நேரம் சுப்ஹானல்லாஹ் என் மீது கடமையாக்கப்பட்ட பொருளாதாரத்துடைய கடமையை நிறைவேற்றியவனாக, ஹஜ்ஜுடைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடும் அதனுடைய முயற்சியோடும், கண்ணியமானவர்களே, நோன்பையும் நோக்கின்ற நல்ல சிந்தனையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபானிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த உயர்ந்த முறையில் அந்த கூலிகளை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்ற குறைகள் தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய உயர்ந்த சிறந்த மனிதர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்துடைய ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஜகாத்தை மனமகிழ்வோடு கொடுக்க தௌஃபீக் செய்வாயாக. நீ எங்களுக்கு தந்த வசதி வாய்ப்பு அது எங்களுக்கு ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பது ஹராமாக இருக்கின்றது. அந்த ஹராமான பொருளாதாரத்தை விட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஜகாத் எங்களுடைய சொத்து செல்வத்துக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை விளங்கி ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.